அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணும் சிறப்பு விருந்தினர் நம்ம வெண்மணி ரமேஷ் அண்ணனை தான் சந்திக்கிறோம். அண்ணனுக்கு இன்னைக்கு பிறந்தநாள். அண்ணா பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ண்ணா. வாழ்த்துக்கள்ண்ணா. நன்றி நன்றி நன்றி. எப்படிண்ணா போயிட்டு இருக்கு வாழ்க்கை? சிறப்பாக போயிட்டு இருக்குண்ணே. வலையொலி தொடங்கி ஒரு வருஷம் ஒரு மாதம் ஆகுது. கடந்த 2024 நவம்பர் 24 நம்ம வந்து வலையொலி தொடங்கணும். இப்போ ஒரு வருடம் ஒரு மாதம் நெருங்கிடுச்சு. முதல் பேமெண்ட் இப்போதான் வந்திருக்கு. டாலருக்கு அநேகமா 26ஆம் தேதி வரும் அப்படின்னு மெயில் வந்திருக்குண்ணே. சரிண்ணா, சந்தோஷம், மகிழ்ச்சி. நன்றி. சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர் இருக்காங்க? சப்ஸ்கிரைபர் 4900க்கு மேல இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட உழைப்பு. அடுத்தது வந்து கண்டிப்பா மிக மிக உழைப்பு உங்களோட தான். அதை தாண்டி மற்றவங்க நமக்கு கொடுத்த ஆதரவு. அதுக்கு மேல நம்ம வந்து நம்மளுடைய மண்டல செயலாளர் அண்ணா அப்பு அவர்களுடைய ஒத்துழைப்பு நம்ம வந்து அது மிகப்பெரிய இது. அதை வந்து சொல்லாம கடந்து போக முடியாது. அந்த அடிப்படையில அண்ணனுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்குவோம். அது மட்டும் இல்லாம கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு வந்து நம்மளுடைய வேட்பாளர் அக்கா கார்த்திகா ஒரு 4-5 இன்டர்வியூ நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதுல நம்மளுடைய அக்காவை பத்தி 4-5 சொல்ல வேணா, அவங்கள்ட்ட கேட்டா 50 கொடுப்பாங்க, தந்துட்டே இருப்பாங்க. அவங்கள நம்ம சந்திக்கிற நேரத்துல தானே வாங்க முடியும். ரெண்டாவது அவங்களுடைய காணொலிகள் தான் நமக்கு வந்து மக்களிடையே ரொம்ப அதிகமா போய் சென்றடைஞ்சது. மற்ற காணொலிகள் 200-300 கூட அக்காவோடது 4000-4500 அப்படின்னு. அந்த அடிப்படையில அக்காவுக்கு நம்மளுடைய நன்றி தெரிவிச்சுக்குவோம். அதை தாண்டி வந்து அண்ணன் ஜெகன் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியோட கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி மட்டும் இல்ல, நாகை மாவட்டம் முழுக்கவே நம்மளுடைய உறவுகள் எல்லாரும் நம்மள வந்து ஊக்கப்படுத்தினாங்க. இப்ப அந்த வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியா இருந்தாலும், நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியா இருந்தாலும், இடும்போன கார்த்திகை நம்ம ஒரு வாய்ப்புன்னு கேட்கும்போது இடும்போன கார்த்திகை அண்ணனை கூட இன்டர்வியூ எடுத்தோம். இப்படி நமக்கு வந்து நாம் தமிழர் உறவுகள் நமக்கு வந்து ஒத்துழைப்பு தராங்க, தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த வலையொலி இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கு. இது இன்னும் மென்மேலும் வளரணும். கண்டிப்பா வளரும். நம்ம அது வளருதோ இல்லையோ நம்மளோட கருத்தை கொண்டு போய் நம்மளோட உழைப்பை போட்டுக்கிட்டே இருப்போம். அது வளர்றதும் வளராததும் அது இயற்கையோட கையில தான். அதுக்கப்புறம் நம்மளால முடிஞ்சதை செய்யணும். இப்ப நமக்கு வந்து பெரிய கருத்தியல் நெருக்கமா பேச முடியலன்னா கூட நமக்கு தெரிஞ்சதை முடிஞ்சதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருப்போம். நாம் தமிழர் கட்சிக்கு நம்மளால முடிஞ்ச வேலையா இதுவும் நம்மளுடைய கட்சிக்கான வேலை தான். வேற எதையும் நம்ம பதிவு செய்யறது இல்லை. மற்ற கட்சிகளோட சம்பந்தப்பட்டதோ இல்லை மற்ற விமர்சனங்களோ நம்ம பெருசா இது பண்றது இல்லை. நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடுகளை, கொள்கை, கோட்பாடு இதெல்லாம் நம்ம கொண்டு போய் இவைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் இந்த வலையொலி தொடங்கணும். தமிழ் தேசிய வலையொலியா இந்த வெண்மணி வலையொலி தொடர்ந்து பயணிக்கும். சிறப்புண்ணா. நன்றிண்ணா. இப்ப ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடினா நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். பேச வந்துட்டோம், அதை பத்தி இந்த விஜய் மக்கள் சந்திப்பு பாண்டிச்சேரியில நடத்தினாருண்ணா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுல வந்து இந்த புசியானந்த வந்து அந்த இவர்கிட்ட அவங்க காவல்துறை அதிகாரி அந்த அம்மாட்ட பேசினதுக்கு இதெல்லாம் பத்தி நீங்க அதை வந்து வலைவெளியில கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கு, நான் பார்த்தேன். உங்களுடைய கருத்து என்ன? இதுல என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, முன்னளவுக்கு இல்லை. முன்னாடி தமிழ்நாட்டுல இப்ப திருச்சியில நடந்தப்பெல்லாம் பெரிய அளவுல ஒரு மாசம் காட்டினாங்க. அப்புறம் இதுல மாசுன்னு இல்ல, அது ஒரு பேசுபோர்டு பொருளா மாறுனுச்சு. அது ஊடகங்கள் பண்ணது. பேசுபோர்டு பொருளா இப்பவும் அந்த அளவுக்கு போகல. ஊடகங்களே விஜய் கைவிட்ட மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது. இப்ப பாண்டிச்சேரியில லைவ் அந்த அளவுக்கு ஒன்னும் லைவ் போடல. இல்ல நீங்க இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய காலையில அவரு இது என்னது அங்க கிளம்புறதுல இருந்து இங்க வரைக்கும் இடையில அவர் என்னென்ன பண்றாரு வர்ற வழியில ரசிகர்கள் என்னென்ன பண்றாங்க எல்லாத்தையும் பெருசா காட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பாண்டிச்சேரி நிகழ்வுல அந்த அளவுக்கு ஊடகங்களும் விஜய் அவருக்கு ஆதரவு செய்யல அப்படிங்கறதான் நம்மளால உணர முடியுது. அதே போல வந்த புதுசுல என்னன்னா ஒரு மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதனால அதை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொல்லுவாரு, என்ன பேசுவாரு, செய்வாரு, எப்படி அது நடக்கும் அப்படின்ட்டு ஒரு கூர்மையான பார்வை மக்களிடையே அது இருந்துகிட்டு இருந்துச்சு.
ஆனா இந்த பாண்டிச்சேரி நிகழ்வுல அது வெகுவா குறைஞ்சு போயிடுச்சு. அது இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த காஞ்சிபுரத்துல இந்த தேர்தல் அறிவிப்புன்ட்டு ஒண்ணு செஞ்சார்ல, ஆமா அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் மோட்டார் சைக்கிள் இருக்கு. ஆமா ஆமா. இப்ப யாருகிட்டதான் அது இல்லாம இருக்கு? இல்ல வீடு கூட உங்களுக்கு பாரபட்சம். இப்ப எல்லா இளைஞர்கள்ட்டையும் அவர் புதுசா எதுவும் பேசல. ஆமா. இப்ப தமிழ்நாட்டுல ஆரம்பத்துல அவரு என்ன பேச போறாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமா. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, அவர் இததான் பேசுவாரு, இதுக்கு மேல அவர் எதுவும் பேச மாட்டாரு. சீமான் மாதிரி, அண்ணா சீமான் மாதிரி ஒரு கருத்தியில கொண்டுட்டு வரல, பேச மாட்டாரு. இப்ப ஆமா. மக்கள் சீமான் கவனிக்கலனா கூட ஆமா விஜய் அதிகமா யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆமா. ஏன்னா விஜய் சினிமால இருந்து வர்றாரு, ஆமா ஆமா, திரைப்படத்துல ஒரு 10 பேர் அடிக்கிறாரு, அதே மாதிரி கீழ அடிப்பாரு அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்த மக்களுக்கு மிகப்பெரிய பெருத்த ஏமாற்றம் வெளிப்பட்டுடுச்சு. இதை நாம முன்னாடியே யூகிச்சதுதான். என்ன யூகிச்சதுன்னா, நான் கூட விஜய் வரும்போது அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு இருந்ததுனால, நீங்க யூகிச்சதுன்னு சொல்றதுப்ப எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இந்த நம்ம குழந்தைகள் எல்லாம் இருக்குல்ல, இந்த தீபாவளிக்கு அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ரெஸ் வாங்கி வச்சிருவோம். அப்போ என்ன பண்ணுனா, பள்ளியோடம் விட்டு வந்த உடனே புக்கை தூக்கி போட்டுட்டு அந்த ட்ரெஸ் எடுத்து பாக்குறது ஒரு டைம் பாக்கும் ஆசையா. அப்புறம் உள்ள வச்சிரும். அந்த ட்ரெஸ் போடுற வரைக்கும் அது மாதிரி இருக்கும். அது போட்டு முடிச்சோன்னா அதுக்கப்புறம் அதுக்கு அழுத்து போயிடும். அதே மாதிரிதான் இவர் ஃபர்ஸ்ட் அந்த வந்தப்ப அதே மாதிரி இருந்தது. போக போக குறையுதோ அப்படிங்கிற ஒரு, இப்ப விஜயோட ஸ்டஃப் என்ன அப்படிங்கறது மக்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இன்னும் சொல்ல போனா, இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு பெரிய டிராபேக் விஜய்க்கு. ஆமா, உண்மையிலேயே அவங்க காவல்துறையை குறை சொல்லலாம், அரசாங்கத்தை குறை சொல்லலாம், அதெல்லாம் இருக்கலாம். அவங்க ஒருங்கிணைக்கிற ஒரு கூட்டம், நாம தான் அதை வழி நடத்தணும், அதை சரி பண்ணணுங்கிற ஒரு அடிப்படையான புரிதலே அவங்களுக்கு இல்லாம ஏனோதானு பண்ணி அது பெரிய சமூக வலைதளத்தெல்லாம் பாத்தீங்கன்னா, சீமான கூட்டத்தையும் அவர் கூட்டத்தையும் ஒப்பிட்டு அப்படி காட்டுறாங்க. எது சிறப்பா இருக்குன்னு பாருங்க அப்படின்ட்டு. அது அதுக்கு ஏற போட்டதே இவங்கதான். ஆமா, புரியுதா இல்லையா? இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு அது ஒரு பிளஸ் தான். ஆமா. இப்ப விஜயோட கூட்டத்தான் பார்த்துட்டு பரவாயில்ல, சீமான் பரவாயில்ல, ரொம்ப ஒழுக்கமா ரொம்ப சிறப்பா ஒவ்வொரு விடயத்தையும் வழி நடத்தி கொண்டு போறாரு, ஒவ்வொரு விஷயத்திலயும் பதில சொல்றாரு அவரு. இப்ப விஜய் வர்ற வரலையும் அரசியல் பக்கமே திரும்பி பார்க்காத பல பேரு விஜய் வந்த பிறகு அரசியலுக்குள்ள வந்துட்டாங்க. இதுல யார் நல்லா பேசுறாங்கிறது ரெண்டையும் ஒப்பிட்டு பாக்குறாங்க. ஒப்பிட்டு பார்க்கும்போது சீமான் பரவாயில்ல அப்படிங்கிற இடத்துக்கு மக்கள் நகர்றாங்க. உண்மையிலே விஜயோட வரவு நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய பிளஸ். இன்னொன்னு என்னன்னா, இந்த கவின் ஆணவ படுகொலை பத்தி அவர் பேசல. ஆமா. இப்ப இந்த திருச்செந்தூர் இந்த தீபம் அதை பத்தி பேசல. அப்படியே எல்லாத்துலயும் அப்படியே ஒதுங்குறாரு. அப்பனா இவர் களத்துக்கு என்ன செய்ய போறாருங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல உங்களுக்கு? உண்மையிலே விஜய் யாரோ தூண்டி விட்டுருக்காங்க. நீங்க பெரிய மாசு, நீங்க அரசியலுக்குள்ள பெருசா சாதிச்சிடலாம், விஜய் யாரோ தூண்டி விட்டுருக்காங்க. அந்த அடிப்படையில தான் விஜய் இந்த களத்துக்குள்ள அரசியலுக்குள்ள ஒரு உணர்வோட நிக்கிறது காரணம். ஆனா அவருடைய குணத்துக்கும் அவரோட நடைமுறை வாழ்க்கைக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. காரணம் என்னன்னா, அவருக்கு அரசியலே தெரியாது. ஆமா, சினிமா டைலாக் மாதிரி தானே என்ன பாத்துருவீங்களா, நான் வந்த பிறகு உங்களை பாக்குறேன் போறேன் வர்றேன், இதே மாதிரி தானே டைலாக் மாதிரி தானே பேசுறாரு சீமான் அண்ணன். அவர் ஆக்ரோஷமா பேசினாலும் அந்த கருத்தியில கொண்டு வந்துருவாரு. அதெல்லாம் சொல்றேன். ஒரு நீ என் மீனவனை தொட்டால் நான் உன் மாணவனை அடிப்பேன் அப்படின்னு சொன்னார் அண்ணன். வழக்கெல்லாம் போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. சொன்னதை திரும்ப பெற சொல்லும்போது அதெல்லாம் திரும்ப பெற முடியாது, என் நிலைப்பாடு அதுதான் அப்படின்ட்டாரு. அதே போல இவரு ராஜீவ் காந்தியை தூக்குனது நாங்க பேசிட்டாரு. அப்பயும் நீங்க திரும்பி உங்க சொற்களை திரும்பி எடுங்க அப்படிங்கும்போது முடியாது, என்னோட நிலைப்பாடு அதுதான். இது மாதிரி பல இடங்கள்ல அண்ணன் ஒரு நிலைப்பாடு எடுத்தாருன்னா அதை உறுதியா நிற்பாரு. ஆமா, எதிர்ப்பு அதிகமா இருக்குங்கிறதுனால பயந்துகிட்டு விலகி எல்லாம் ஓடுறது இல்ல இவரு. ஆனா விஜய் அப்படி கிடையாது. ஒரு கரூர் கூட்டத்துக்கு அப்புறம் பாஜகங்கிற பேச்சே இல்லையே. கொள்கை எதிரியும் பாரு, பாஜக பாரு, பாசிச பாஜக பாரு, எந்த பேச்சுமே இல்லையே. இல்ல, அதுதான் அவரோட முகத்திரையை கிழிச்செறிஞ்சிட்டு இந்த சம்பவங்கள் எல்லாம். அதனால இந்த பாண்டிச்சேரி மட்டும் இல்ல, இனிமேலுக்கு அவர் நடத்துற ஒவ்வொரு கூட்டமும் பெரிய அளவுல பேசப்பட பொருளா மாறாது. மக்கள்கிட்ட இருந்து அந்த எதிர்பார்ப்பு உடைஞ்சு போச்சு.